விநாயகருக்கு ஒரு உகந்த நாள் சங்கடகர சதுர்த்தி. அந்த சங்கடகர சதுர்த்தி ஏன் கொண்டாடுறோம், எதுக்காக கொண்டாடப்படுது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கலான்னு பார்க்குறேன். எல்லாருக்கும் அநேகமாக தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கலாங்கிற முறையில் எனக்கு தெரிஞ்சதை எல்லாத்தையும் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறக்காண்டி நான் சொல்ல வந்திருக்கேன். அதாவது இப்போ சங்கடஹர அப்படின்னு சொன்னால், சங்கடம் அப்படின்னு சொன்னோன்னா கஷ்டம், ஹர அப்படின்னு சொன்னால் தீர்றது. அந்த சங்கடங்களை தீர்க்கிறது தான் சங்கடஹர சதுர்த்தி. அதாவது ஒரு சின்ன கதையே இருக்குது. அதாவது சந்திரன் என்ன பண்ணாராம், நம்ம விநாயகர் டான்ஸ் ஆடிக்கிட்டு நடனம் ஆடிக்கிட்டு இருக்கிறத பார்த்து ஏளனம் பண்ணாராம். இந்த உடம்பை வச்சுட்டு நீ நடனம் ஆடுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஏளனம் பண்ணாராம். உடனே இவருக்கு கோபம் வந்துருச்சா, நம்மளுக்கு உடனே கோபம் வந்த உடனே அவர் என்ன பண்ணாராம், நீ தேஞ்சு போயிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உருவமே மாறிடுவேன்னு சொல்லிட்டு சாபம் விட்டுறார். சாபம் விட்ட உடனே சந்திரன் தேஞ்சு போயிடுறார். தேஞ்சு அழகு போயிடும்ல, அழகு இல்லாமல் போயிடார். பார்க்குறக்கே ஒரு மாதிரி ரொம்ப அழகு இல்லாமல் போயிடார். போன உடனே இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இவர் என்ன பண்ணுறாரு, உடனே போய் தேவர்கள்ட்ட போய் எல்லா தேவர்களையும் அவங்க அப்பா அம்மா சிவன் பார்வதி எல்லார்ட்டையும் போய் சொல்கிறார். போய் இந்த மாதிரி சொல்ல உடனே அவங்க எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, அவங்க விநாயகன் முழுமுதற் கடவுள், அதனால் அவன் என்ன சொல்கிறாரோ அதுதான், நாங்கள் என்ன சொன்னாலும் ஒன்றும் செய்ய முடியாது எங்களால் அப்படின்னு சொன்னோன்னே இவர் தன்னோட தவறை உணர்ந்து திருப்பி விநாயகரை போய் பார்க்குறாரு. அதோட போய் இந்த மாதிரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் பகவானே, நீங்கள் என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே, யாராக இருந்தாலும் தப்புன்னா மன்னிக்கிறது முறை தானே. உடனே அவர் என்ன பண்ணிடுறாரு, ஓகே சரி நீங்கள் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளை சங்கடகரா சதுர்த்தி அப்படின்னு சொல்லி எனக்கும் உனக்கும், அதாவது தேய்பிரை சதுர்த்தி திதியில், அதாவது பௌர்ணமி 5 நாள் நீ தேஞ்சு அது நீ நான் இந்த உன்னோட அளவு கரெக்டாக வந்துடும், அதை நான் கரெக்டாக ஆக்கிடுறேன், உன்னை எப்பயும் போல ஆக்கி விட்டுறேன். ஆனால் அன்னைக்கு எல்லாரும் என்னையும் வணங்கணும் உன்னையும் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கடகர சதுர்த்தி, அதான் தேய்பிரையில் வர்ற சதுர்த்தி திதியில் தான் இந்த சங்கடகர சதுர்த்தி வரும். இந்த சங்கடா சதுர்த்தி அன்னைக்கு எல்லாரும் விரதம் இருந்தோன்னா நிச்சயமாக சாப்பிட முடியாதவங்க நிறையா இருப்பாங்க. சுகர்காரவங்களாம் எல்லோரும் கண்டிப்பாக ஃபுல் பட்டினி இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் காலையில் இருந்து ஒரு மதியானத்துக்கு மட்டும் சாப்பிடலாம். ஒரு அருகம்புல் மாலை வாங்கி நீங்கள் போட்டு கும்பிட்டா நிச்சயமாக நல்லதே நடக்கும். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கடகர சதுர்த்தியை அனைவரும் கொண்டாடுமாறு கேட்டுக்கொள்ளப்படும்.